ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெரி. பேங்க் நிஃப்டி அண்ட் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் போட்டிருக்கு. மார்னிங் 21 எபோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக விக்ஸ் கொஞ்சம் கூல்டவுன் ஆகிருக்கு. பட் ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டமே இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ரீமியத்தை செக் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் என்னன்னா பிரேக் அவுட் ஆகுதுன்னு என்ட்ரி எடுத்தீங்கன்னா அதே கேண்டில் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்து 4065 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 3527 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22,100 இருந்த கால் ரேட் எல்லாமே அன்வைண்ட் ஆயிடுச்சு. புட் ரைட் வர ஆரம்பிச்சிச்சு. 22,000 ஹெவி புட் ரைட் இருக்கு. 22,100 புட் ரைட் இருக்கு. 22,200 ஸ்டாடல் இருக்கு. 22,300 கால் ரேட் இருக்கு. அதை விட்டா நல்ல ஹையஸ்ட் கால் ரேட் எங்க இருக்குன்னா 22,500 தான் இருக்கு. 400 பாத்தீங்கன்னா 300 இருக்க அளவுக்கு 400 கால் ரேட் இல்ல. மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி வரும்போது தான் இந்த 400 கால் ரேட் ஆட் ஆகும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போற இடம் வந்து பாத்தீங்கன்னா 22,130. ஏன்னா அங்கேருந்து மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சு. திருப்பி அங்கே ரீடெஸ்ட் பண்ணிச்சு. எகைன் அதே லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. எகைன் பிரேக் ஆகிட்டு இப்போ ஐஆர்ஐ ஃபார்மேஷனில் 22,060 வரைக்கும் வந்திருக்கு. மார்க்கெட் டவுன் சைடில் பிரேக் பண்ணால் கூட 22,030 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,360 இருக்கு. ஏன் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து இந்த 22,360 மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் அது பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,300, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,360. இது பிரேக் ஆச்சுன்னா வேணா 450 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. டவுன் சைடில் 22,130 100 பிரேக் ஆனதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா 22,080, 22,040 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதியிலேருந்து வர ட்ரெண்ட் லைன் அப்சைட்லேருந்து வர ட்ரெண்ட் லைன் கிளியர் செல்லிங் ப்ரெஷரில் ட்ரெண்ட் லைனில் வரும்போதெல்லாம் பிரேக் ஆச்சு. நேற்று க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டெயின் ஆகி எகைன் ஹைரை ஃபார்மேஷனில் இருக்குது. இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இம்மிடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,300 ஆக்ட் ஆகும். வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 22,200 சப்ஸ்டெயின் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து எகைன் ஐஆர்ஐ ஃபார்மேஷனில் பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு அழகாக 306, 350 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த டவுன் சைட்லேருந்து வந்து மைனர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணோடனே புட் ஆப்ஷன் சைடு போகாதீங்க. பிரேக் பண்ணிவிட்டு 200க்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியலங்கும் போது ஒரு 160 ஃபர்ஸ்ட் டார்கெட், 130 செகண்ட் டார்கெட்டாக புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். மேஜர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் புட் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். அந்த புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு புட் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டில் பிரேக் டவுன் ஆகும்போது அழகாக என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேட்ச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் மார்னிங் இன்டிமேட் கேண்டில் நிஃப்டிக்கு 1025 கேண்டில். இந்த சைட் 22,150 கால் ஆப்ஷன் வச்சிருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 22,120 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அட் த மணி கால் ஆப்ஷன். இப்போ பாருங்கள் இந்த 1025 கேண்டில் வந்து மார்னிங்கில் ஒரு அப்சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டில். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த கேண்டிலில் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் கேண்டில் இது ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அழகாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் அழகாக ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் எங்கே வந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிற லெவலில் தான் வந்துச்சு. 22,200ல் பிரேக் அவுட் ஆகிற லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,060 வரைக்கும் பாசிபிள். நம்ம டெலிகிராம் சேனலில் கூட போட்டிருந்தோம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,180 to 190 ஆல்மோஸ்ட் டச்டு. இஃப் 22,000 எபோவ் 240 260 பாசிபிள்னு போட்டிருந்தோம். பட் என்ன இந்த ட்ரேட் ஏன் எடுக்க முடியல அப்படின்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ரீமியத்தை செக் பண்ணீங்க அப்படின்னா 130லேருந்து டைரெக்டாக 160 ஒரே கேண்டிலில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையரும் 160லேருந்து நேராக 130 ட்ராப் ஆகும்போது நம்மளுக்கு எங்கே என்ட்ரி எங்கே ஸ்டாப் லாஸ் நம்மளால் இது பண்ண முடியாது. அதனால இந்த ட்ரேட் மிஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரேடில் அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா கூட ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி பிளைண்டாக மார்க்கெட் மேலே போகுதுன்னு ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் ஸ்டாப் லாஸ் அன்ட்டாயிரும். விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஸ்பைக் ஆனால் அதே ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பியும் கிரியேட் ஆகும். அதனால் சப்போர்ட் ரேஞ்சில் வரும்போது அழகாக என்ட்ரி எடுத்து ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி கேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 47,910 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக போகிற இடம். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நேராக 48,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 300 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48,000ல ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 47,800ல ஸ்டாடல் இருக்கு. ஒன்ஸ் 48,000 பிரேக் ஆச்சுன்னா அப் சைடில் ஒரு நல்ல மொமெண்டம்காக பாசிபிலிட்டி இருக்கு. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் 47,600 பிலோ வரணும். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 47,900 பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் வரும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர். இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி நிறைய டைம் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிள். நாளைக்கு கேப் அப்பில் வச்சுட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த 9-10 திருப்பி சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுக்கும்போது அழகாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேடில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேட்ச் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணுதுனாலும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஸ்கேல்ப் ட்ரேட் சும்மா புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ண முடியும். ஏன்னா இமீடியட்டாக 700 சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 600 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த 600 பிலோ போயிட்டு சப்ஸ்டைன் பண்ண முடியலனா தான் 455 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண முடியும். இன் பிட்வீனில் ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி புட் ஆப்ஷன் சைடில் லோயர் லோ ஃபார்மேஷன் போட்டு அந்த மாதிரி தான் லோயர் லோ போட்டுரும். இங்கே பார்த்தா கிளியராக தெரியும். 47,900 இந்த மண்டே ஆஃப்டர்நூன் வந்த அந்த புல்லிஸ் கேண்டிலில் என்டையர் கேண்டில் அப்படியே கன்சால்டேஷனாக இருக்கா. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஐரை ஸ்பாட்டை பாருங்கள் ஐரை ஃபார்மேஷனில் இருக்கும். ப்ரீமியம் பார்த்தா கன்சால்டேஷனில் இருக்கும். புட் சைடோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்கும். நாளைக்கு 47,700 600 பிலோ பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த 47,700 புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண முடியும். 47,900 கால் ஆப்ஷனை அழகாக பிரேக் கேப் அப்லையோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் கேட்ச் பண்ண முடியும். கேப் அப் 48,000ல் கேப் அப் வச்சா கூட மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் வரும். வந்து இந்த 48,800 ஆர் 900ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் கால் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி சினாரியோ இருக்குது. ப்ரீமியம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி டோட்டல் ப்ரீமியம் மொமெண்டமே இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான். அதுவும் பாதியில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் தான் அப்சைட் டவுன் சைடில் இருக்குது. இது வந்தது ஒரே ஒரு ஸ்பைக் வந்தது மட்டும்தான். எப்படி ஸ்பாட்டை பார்க்குறீங்களோ அதே மாதிரி ப்ரீமியத்தையும் செக் பண்ணிவிட்டு ப்ரீமியத்துக்கும் அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகணும்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ரிஜெக்ஷன் ஆகிட்டு ப்ரீமியமில் லோயர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு கன்ஃபர்மேஷனாக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அழகாக ஒரு மொமெண்டம் எடுத்தீங்க அப்படின்னா 47,000 47,900 கால் ஆப்ஷன் 300 350 வரைக்கும் டார்கெட் இருக்குது. கேப் அப்பில் வச்சாலும் இந்த ப்ரீமியம் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் போகும்போது கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமியம் கன்சால்டேஷன் தான் ஆகும். இன்பிட்வீனில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல கன்சால்டேஷனே ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ப்ரீமியம் கன்சால்டேஷன் தான் ஆகும். எந்த சைடு பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க. அதே மாதிரி பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட் பண்ணது என்ட்ரி எடுங்க. அப்போ தான் ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும் பேங்க் நிஃப்டியில்.
எனி கைண்ட் ஆஃப் செட்டப் நியூ ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா நான் என் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.